ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றைக்கு நம்மளால் வீடியோ போட முடியல. இது 14ஆம் தேதி போட்ட கெஸ்ஸிங். ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிடைச்சாலும் நல்ல வின்னிங்கில் கிடச்சிருந்துச்சி 6 PM-க்கு. ஸோ ஆல் போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு 2 பிசி போர்டு கிடச்சிருந்துச்சி. அதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். 1 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் நிற்கலை. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே நம்பரையே, அதாவது குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு ஒரே நம்பரையே திருப்பி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ராவில் கிடச்சது வந்து நம்மளுக்கு 606. ஸோ இங்கே நம்மளுக்கு கெஸ்ஸிங் நிற்கலை. அதே மாதிரி 6 PM-ல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 PM வந்து நம்மளுக்கு ஆல் போர்டோட 2 பாக்ஸ் நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4, 5, 9. ஸோ ஆல் போர்டில் 9 நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. அது மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5, 9 நம்மளுக்கு திரும்ப அடித்ததுனால நம்மளுக்கு 2 பாக்ஸ் நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. ஸோ 6 PM-ல் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். ஸோ 8 PM பொறுத்த வரைக்கும் சேம் தான். இந்த நம்மளுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 417. ஸோ இந்த நம்மளுக்கு டச்சு நிற்கலை. ஆனால் 6, 8 நம்ம வந்து பெயர்ஸாக நம்ம எதிர்பார்த்தோம், அதாவது வந்து டபுள் பெயர்ஸாக. ஆனால் இந்த ட்ராவில் இது நிற்கலை. யாரும் இதை குழப்பிக்காதீங்க. இது நான் 14ஆம் தேதி உள்ளது நண்பா. நேற்றுக்கு 15ஆம் தேதி நான் வீடியோ போடலை. ஸோ இன்றைக்கி நம்ம 16ஆம் தேதிக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 16/5/2026 1 PM 6 PM அதோட நம்ம 8 PM-க்கு கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் 1 PM பார்ப்போம். 1 PM உடைய இந்த ட்ராவுக்கான ஆல் போர்ட் தொடர்ந்து நம்மளுக்கு 0 வச்சு நிறைய கன்ஃபியூஷன். அதோட நம்மளுக்கு இந்த 916, அதனால் நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் வந்து குழப்பி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்றுக்கு வீடியோ போடலை. ஸோ வேலைனால நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இந்த நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி, ஏன்னா வந்து 1 PM மட்டும் கிடையாது, நம்மளுக்கு 6 PM சரி 8 PM சரி ஒரே நம்பர்ஸை திருப்பி குழப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 3 அல்லது 8 நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. 3 அல்லது 8. இந்த ட்ராவுக்கு 3 அல்லது 8 நான் பவர் நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே பவர் நம்பர் நண்பா. இப்போ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் 3 டிஜிட் என்னவாக இருக்கும்? 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு அடித்தது வந்து 619 அடிச்சிருக்காங்க. ஸோ 619 ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஏதாச்சும் நல்ல நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஃபார்மெட் படி 619 ஓகே. 619 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டபுள்னு வந்துச்சுன்னா 8க்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. டபுளில் 8. ஸோ 3 அல்லது 8 தான் நம்ம எடுத்துருக்குறோம். கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 8 மட்டும் வரலாம். ஸோ சிங்கிள் நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம இங்கே போட்டுடலாம். சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 481 மறுபடிக்கும் 0க்கான சான்சஸ் இருக்குது. 0 பொறுத்த வரைக்கும் 370 காட்டுது. 702 இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஆல் போர்டு அதோட ஒத்து வரல. ஸோ ஃபார்மெட் லைனில் இருக்குது. 903 மறுபடிக்கும் 0 எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ 370 நான் நின்றுக்கலான்னு பார்க்குறேன். மற்றபடி எனக்கு மறுபடியும் 0வை கையில் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ 134க்கு சான்ஸ் இருக்குது. 238க்கு சான்ஸ் இருக்குது. 278க்கு சான்ஸ் இருக்குது நண்பா. 278. ஸோ கூடுதலாக இன்னும் ஒரு சில நம்பர்ஸை சேர்த்துக்கலான் இருக்கேன். 5 நம்பர் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வர நம்பர், அதே மாதிரி இதில் டபுள் பேஸில் இருக்கிற நம்பர்ஸை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அடித்த நம்பரையே திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சில செட்டுகள் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு காட்டுது. 784க்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி. 3 பொறுத்த வரைக்கும் 3ல் நம்மளுக்கு மொத்தமே 3 செட்டு கிடச்சிருக்கு. அவன் 8 வச்சு கிடச்சிருக்கு. ஸோ 3 வச்சு வேறு செட்டுன்னு பார்த்தோம்னா
3 வர்றதா இருந்தால் 6க்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, 0க்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 5 3 வேண்டாம் நண்பா, போதும், இவ்வளோ தான். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இவ்வளோ தான். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம 6 PM பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 676ன்னு அடிச்சிருக்காங்க. என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 95459. ஸோ அதில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருந்துச்சி. ஸோ நேற்றுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கல, 676ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ 676க்கும் நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுக்க போகிறோம் ஆல் போர்ட் நம்பரை. ஸோ ஆல் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் சின்ன நம்பர்ஸ் தான் அதிகமான சான்சஸில் இருக்கு நண்பா. சின்ன நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் வந்து 1 அல்லது 2. இந்த ட்ராவுக்கான ஆல் போர்ட் 1 அல்லது 2. 1 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய 3 டிஜிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நேற்றுக்கு 676ங்கிறதுனால 676ஓட ஃபார்மெட் 676. ஓகே, 676 பொறுத்த வரைக்கும் 185க்கு சான்ஸ் இருக்குது. 185. 237. 237. 290. 290. 901. 901. ஸோ டபுளுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. டபுளை பொறுத்த வரைக்கும் 676 நேற்றுக்கு அடித்த ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி டபுள்னு பார்த்தீங்கன்னா 333. அதுக்கு முன்னாடி 46. ஸோ டபுளை எடுக்கும்போதெல்லாம் ஒற்றை ரெட்டை. ஸோ 3 நம்மளுக்கு 333 அடிச்சிருக்காங்க. ஸோ 333 அடிச்சிருக்கிறதுனால அதோடைய பவர் வந்து 8. ஸோ டபுள் 8க்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பா. ஸோ டபுள் 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு 676ங்கிறதுனால 7ஓட பவர் வந்து 2. ஸோ 2 6ஓட பவர் 1. அப்போ வந்து ஏசி மெத்தடு ஏசி அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஏசி பிசி ஏபி இல்லை. ஓகே, ஏபி ஃபார்மெட்டில் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஏபி ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஏபி ஃபார்மெட்டில் வர்றதா இருந்துச்சுன்னா ஏபி ஃபார்மெட்டில் டபுள் எயிட் 1 வரலாம். அப்படி இல்லாட்டினா 992. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய 6 PM கெஸ்ஸிங். 6 PM பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. டபுள்ன்ட்டு இருந்தால் அதை டபுள் 8 9 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒற்றைப்படை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்பர்ஸ் அடித்த நம்பரே குழப்பி அடிக்கும்போது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு நம்பரை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். 991. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் இதில் 3 செட் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் டபுள் சான்ஸ் இருந்துச்சுன்னா இதில் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 8 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு 674 அடிச்சிருக்காங்க. முந்தா நாள் வந்து நம்மளுக்கு 417. ஸோ இதோட ஃபார்மெட் படி நம்மளுக்கு 674 ஃபார்மெட் 674 ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆல் போர்ட் நம்பர் வந்து 3
8 அல்லது 3. 8 அல்லது 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 3 இருக்குது. இந்த 8 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு 3 டிஜிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு 674 ஃபார்மெட்டில் தான் எடுக்க போகிறோம். செவன் 8 3 8 2 5 8 9 3 4 5 3 1 2 3. ஸோ சீரியல் நம்பராக இருக்குது நண்பா. நம்மளுடைய 8 PM வந்து சீரியல் நம்பராக கிடச்சிருக்கு கெஸ்ஸிங்கில். ஸோ இந்த மாதிரி சீரியல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா, ஸோ சிங்கிள் நம்பர் முடிஞ்சு கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 888 அண்டு 666 மைண்டில் வச்சுக்கோங்க. 66 88 கேம் டபுளாக இருந்தால் 66 அல்லது 88 வர வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் 8 PM உடைய கெஸ்ஸிங். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலே மேலே ட்ரை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்றைக்கு கெஸ்ஸிங் போட்டு டைம் கிடைக்கல நண்பா. எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் முடியலை. ஸோ இன்றைக்கி நம்ம டயத்தை ஒதுக்கி வீடியோ எடுத்துருக்குறோம். ஸோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங். 16/5/2026 சனிக்கிழமை 1 PM 6 PM 8 PM 3 ட்ராவுக்குமே கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.